வம்சம், பகல் நிலவு, நாம் இருவர் நமக்கிருவர் உள்ளிட்ட சீரியல்களில் நடிச்சு பிரபலமான ரேகா நாயர் பார்த்திபன் இயக்கி நடிச்சிருந்த இரவி நிழல் படத்துல நடிச்சதன் மூலமா பரவலா அறியப்பட்டாங்க. மனசுல உள்ளதை வெளிப்படையா பேசும் இவங்க நடிகைகளோட தனிப்பட்ட விஷயத்தை பத்தி வெளிப்படையா பேசும் பயில்வான் கூட நடு ரோட்ல வச்சு சண்டை போட்டு பரபரப்பையும் ஏற்படுத்தினாங்க. இப்போ இவங்க ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல எனக்கு இப்போ 38 வயசு ஆகுது. எனக்கு இப்போ இருக்கும் தைரியம் என்னோட மகளுக்கு 15 வயசுலயே இருந்துச்சு. நான் 10வது படிக்கும் போதே எல்லா விதமான அவமானத்தையும் சந்திச்சுட்டேன். அதனால என்னோட மகள் கிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன். என்ன நடந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லிடு. நீ யாரையாச்சும் காதலிச்சா அதை என்கிட்ட சொல்லு. நல்லவனா இருந்தா ஓகே, கெட்டவனா இருந்தா கட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பெண்களுக்கு எல்லாமே பிரச்சனை தான். நிறைய முடி இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டினாலும் பிரச்சனை. நான் சென்னைக்கு வந்தப்போ எனக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு 300 ரூபாய் தான் சம்பளம். இப்படி நான் பட்ட கஷ்டம் யாருக்குமே தெரியாதுன்னு சொன்ன ரேகா நாயர், நாம ஏதாவது ஒரு நல்லது செய்ய போனா அது கூட நமக்கு பிரச்சனை ஆகிடுது. விஜய் சித்ரா வழக்குல இன்னைக்கு வரைக்கும் நான் கோர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். அவங்களோட குடும்பத்தினர் கூட கோர்ட்டுக்கு போகிறத நிறுத்திட்டாங்க. ஆனா நான் போய்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு வலிக்குதுன்னு சொன்னா அதை பிரச்சனைன்னு சொல்றாங்க. எதுவும் சொல்லாம அமைதியா இருந்தா கெட்ட பொண்ணுன்னு சொல்றாங்க. எனக்கு உங்க மரியாதையோ அல்லது பொன்னாடையோ வேணாம். மெரினாவில் எந்த பத்தினிக்கும் செலவு வச்சது கிடையாது. நீங்க என்ன பத்தினி லிஸ்ட்ல போட வேணாம். எனக்கு அது பத்தின கவலையே கிடையாதுன்னு பேசியிருக்காங்க. இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.